கெட் ஸ்டார்டட் பை பைமோட்டோ ஆப். நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னா பைமோட்டோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, குவாலிட்டியான பொருளாகவும் கொடுக்குறாங்க. ஸோ பைமோட்டோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது. சிங்கத்தைப் போல இருங்கள். பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வதில்லை. எனவே ஒரு நதி போல வாழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். எப்போதும் நல்லதையே எண்ணுங்கள். நமக்கு நல்ல வாழ்க்கையோ கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது. ஒரு பூ பூக்காத போது அது வளரும் சூழலைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல. பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழை இரண்டும் தேவை. பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள். உங்கள் இருவரின் மீதும் சகதி படியும். மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்த ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையுடன் பிரகாசிக்கிறது. நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும். சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய படியாக முடிகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலைமை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும்போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல. கவலைப்படுவதால் நாளைய பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவதில்லை. மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது. உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவையில்லை. அதனை தொடங்கும் புதிய மனநிலை மட்டுமே வேண்டும். நீங்கள்தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஓவியர். உங்களின் தூரிகையை யார் கைகளிலும் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதன் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் தொடங்கும் எதன் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் தினசரி செய்யும் ஒன்றை மாற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வழக்கத்தில் உள்ளது. யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழேதான் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டாம். நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. கெட்ட நாட்கள் அனுபவத்தை தருகின்றன. மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன. சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன. உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்குத்தான் வழிவகுக்கும். தொடருங்கள். கடினமான சூழ்நிலைகள் இறுதியில் வலிமையான மக்களைத்தான் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு சாதகமானதாக இருக்கும். இறந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுகிறது. வாழ்க்கையில் நேர்மறையாக இருங்கள். உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவார். ஒரு வலிமையான நபர் அழாதவர் அல்ல. ஒரு கணம் அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பின் வாளை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன். உங்கள் தலையை உயர்த்தி கொள்ளுங்கள். கடவுள் தனது கடினமான போரை தனது வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை சிறந்தது. ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அளக்கிறோம். ஆனால் நமது திருப்தி நமது சொந்த ஆன்மா, மனம் மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு காலத்தில் மாணவராக இருந்தவர்கள்தான். ஒவ்வொரு வெற்றியாளரும் ஒரு முறை தோற்றவர்தான். ஒவ்வொரு நிபுணரும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர்தான்.
ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாதத்தை கடந்தவர்கள். ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள். அது ஒரு பாடம்தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல. ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றிய உங்கள் கதையை சொல்வீர்கள். அது வேறொருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும்.